ஒரு தடவை லாரியிலிருந்து ஒரு மூட்டை சோளம் கீழே விழுந்துருச்சு. லாரி டிரைவர் இதை பார்க்கல, அப்படியே கவனிக்காம போயிட்டாரு. ரோட்ல விழுந்த சோள மூட்டை சிதறி கிடக்கிறத பார்த்த குருவிகள், பறவைகள் எல்லாம் சந்தோஷமா ஓடி வந்து அள்ளி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த வழியா ஒரு மனுஷன் வரான். வந்தோடனே அங்க இருந்த குருவிகள், பறவைகள் எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு எல்லா சோளத்தையும் தனக்காக அள்ளி வைக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அந்த பறவைகள் அந்த டைம்ல அவங்களுக்கு எவ்வளவு பசி இருந்துச்சோ அந்த அளவுக்கு சாப்பிட்டு அங்கிருந்து பறந்து போயிருப்பாங்க. ஆனா இந்த மனிதர் நாளைய நினைச்சு பயந்து, எப்படியே நாளைக்கு உயிரோட இருப்போமா என்னன்னே தெரியாது, ஆனா நாளைய நினைச்சு பயந்துக்கிட்டு எல்லா சோளமும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அள்ளி வைக்கிறாரு. இது இந்த சோள மூட்டை கதை மட்டும் கிடையாது. எத்தனையோ பேர் இன்னைக்கு எதிர்காலத்துல நினைச்சு பயந்துக்கிட்டு தான் புள்ளக்குட்டிக்காக சொத்து சேர்த்து வைக்கிறதுக்காக மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சொத்து சேர்த்து வைக்கிறது தப்பு இல்லை, ஆனா வாழ்க்கை ஃபுல்லா சொத்து சேர்த்து வைக்கிறதுக்காக மட்டும் வாழ்ந்துடாதீங்க. ஒரு நாள் நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாலும் சின்னதா தப்பு பண்ணா உங்க பிள்ளைங்க எனக்காக நீ என்ன பண்ணன்ற கேள்வி கேட்கறது தான் நிதர்சனமான உண்மை. உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு, ஆரோக்கியமான வாழ்க்கையை மட்டும் கொடுங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க நல்லா வாழ்ந்துப்பாங்க. நம்ம சாகும்போது இங்கிருந்து எதையும் எடுத்துட்டு போக முடியாது. இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம். இருக்கிற வரைக்கும் ஜாலியாக சந்தோஷமா வாழ்ந்துருங்கன்றதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சொல்லிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. துபாயில இருந்து உங்கள் நண்பன் ஆதவனேஜே சியா.